வணக்கங்க. என் பேர் ராஜதுரை. மெட்ராஸ்ல இருக்கிற ஆர்டி என்டர்பிரைசஸ் முதலாளி. வாங்க, இப்படி வாங்க, உட்காருங்க. ஐயா, இந்த சின்ன குப்பத்துக்கு எதுக்கு வந்தீங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா? உங்க குப்பத்தை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்தேன். இந்த சின்ன குப்பத்துக்குள்ள ஒரு தேவதை இருக்கிறத கண்டுபிடிச்சேன். இந்த ஊருக்கு நான் கச்சேரி கேட்க தான் வந்தேன். ஆனா ஒரு கலைவாணிய பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. உங்க மத்தியில நின்னுகிட்டு இருக்கே கன்னிகா, இந்த பொண்ணோடைய திறமை உங்களுக்கு எல்லாம் இப்ப தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எனக்கு இதுக்கு முன்னாலே நல்லா தெரியும். இந்த பொண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த பொண்ணுக்கே தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. 3 மாசத்துக்கு முன்னால இடியும் மழையுமா ஒரு ராத்திரி நிலவுக்கும் வானுக்கும் திரைய போட்டு விட்டாக, தவளைங்க பாட்டுக்கா மழைய கோத்து விட்டாக. அந்த இனிமையான குரலுக்கு சொந்தக்காரி யாருன்னு பார்க்க முயற்சி பண்ணேன். அந்த இக்கட்டான சூழ்நிலையில என்னால பார்க்க முடியல. பேங்க் பாஸ்புக்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்த்து சந்தோஷப்படுறதை விட உண்மையான கலையை தேடி கௌரவிக்கிறது தான் என் சந்தோஷமே அடங்கியிருக்கு. இந்த பொண்ணை பல ஊர்கள்ல பல மேடைகள்ல பாட வச்சு இந்த பொண்ணோட திறமைய எல்லாருக்கும் தெரிய வைக்கணுங்கிறதா என்னுடைய நோக்கம். அதுக்கு உங்களுடைய ஆதரவும் இந்த பொண்ணோட சம்மதமும் தேவை. ஏ ராசாத்தி, உங்ககிட்ட இவ்வளவு திறமை இருக்கிறது தெரியாம உன்னை கொண்டு போய் இட்லி கடையில உட்கார வச்சுட்டோமே. அம்மாடி, உன் பாட்டை நாங்களும் கேட்கணும். ஐயா, நீங்க சொல்றது எல்லாமே புரியலைன்னா கூட ஒண்ணு புரியுது. நீங்க நல்ல காரியத்துக்காக வந்திருக்கிறீங்க. எங்க அபிப்பிராயத்தை கேட்கறத விட, ஏமா கன்னிகா, உன் அபிப்பிராயத்தை சொல்லுமா. ஏமா, ஒரு நல்ல காரியம் நம்மள தேடி வந்திருக்கு, சரின்னு சொல்ல. அம்பாடி கன்னிகா, ஐயாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நம்ம கிராமத்துல மீன் பிடிக்கிற விசைப்படகுகள் கூட அவங்க கம்பெனில தான்மா தராங்க. நல்ல தீர ஆலோசனை பண்ணி ஆமா இல்லைன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுமா. ஆனா இல்லைன்னு மாத்திரம் சொல்லிடாதம்மா. எம்மாடி, பெரியவங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றாங்க, சரின்னு சொல்லுமா. இப்ப நான் கேட்டது நீங்களாம் எதிர்பார்க்காத ஒண்ணுதான். அதனாலதான் அந்த பொண்ணால உடனடியா பதில் சொல்ல முடியல. பரவாயில்ல, இன்னும் 2 நாள் கழிச்சு நாங்க வர்றேன். பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, நீங்களாம் அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்லுங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல முடிவை நான் எதிர்பார்க்கிறேன். வரேங்க. ஏண்டா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போன்னு போர்டு போட்டிருக்கே, படிச்சியா? அதான் பாய் முத்தனை வளர்க்கறாரு போல இருக்கு. என்னன்ற நீ? என்ன முத்தண்ண, இவ்வளவு நாள் காஜா எடுத்துட்டு இருந்தீங்க, இப்ப மெஷின்ல ஏறி உட்காந்துட்டீங்க. பெரிய முதலாளிங்க நினைப்போ. பாய் இல்ல, தச்சு பழகலாமேன்னு உட்கார்ந்தேன். அது உங்களுக்கு பிடிக்கலையா? எடுத்த எடுப்புலயே பிளவுஸ் தைக்க ஆரம்பிச்சுட்டா. ஏண்டா, சும்மா நிக்கிற லேம்ப் போஸ்ட்ல சுண்ணாம்பு தடவை வருது, சும்மா போற நாய் மேல கல்விட்டு ஏறிடுது. இதே வேலையா? டே, அண்ணன் வேற மூல இருக்கான் போல் இருக்கு. ஏதோ கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா விட மாட்டான் போல் இருக்கு. வந்துருச்சு, ஜாலி வந்துருச்சு. முத்தண்ணே, இந்த ஜாக்கெட்டை கொஞ்சம் சீக்கிரம் டச் கொடுங்க. ஆமா, பாய் எங்க? பாய் தொழுகைக்கு போயிருக்காருமா. ஏன்னு போய் சொல்றீங்க? பாய் உள்ளதானே விரிச்சிருக்கு. நீ வாம்மா, உள்ள வாம்மா, நீ வாம்மா. ஏன்டா உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல? கனிகா கனிகா, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க பாட்டு என்ன பிரமாதம் தெரியுமா? ஆரம்பத்தில் நான் கூட தான் உங்க தவறெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா உங்க பாட்டு மட்டும் என்னால மறக்க முடியாது. என்ன பாட்டு பாடுறாங்க. கனிகா கனிகா, ப்ளீஸ், என் மேல என்ன கோவமா? என்ன கண்ணி என் மேல வருத்தமா? இல்ல, ரொம்ப சந்தோஷம். நிலவுக்கும் வானுக்கும் திரைய போட்டு விட்டாக,
ஹலோ எஸ் யா 1 செகண்ட் சார் கால் ஃபார் யூ ஹலோ எஸ் சார் ஆர்டி என்டர்பிரைசஸ் ஜஸ்ட் வெயிட் ஹலோ சார். சார் ஓவர்சீஸ் கால் ஃபார் யூ ப்ளீஸ் நீங்களே அட்டன் பண்ணுங்க. ஹலோ ஏன் சார் என்னவோ போல இருக்கீங்க? கன்னியாகுமரியில் நடந்த சம்பவத்தை நினைச்சா இட்ஸ் ஆல் ரைட். என் தங்கச்சி கூட பாட முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. நான் சொல்லி சமாதானப்படுத்திட்டேன். என்னைக்கும் போல உங்க ஆதரவு இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறைச்சல் இல்லையா சார்? கண்ணன், நான் அவசரமா கன்னியாகுமரி புறப்படணும். அதனால நாளைக்கு ட்ராண்டா ஃப்ளைட்ல ஒரு டிக்கெட் புக் பண்ணுங்க. அப்படியே ஏர்போர்ட் கார் அனுப்ப சொல்லுங்க. சார் நாளைக்கு ராஜ்பவன்ல கவர்னரோட மீட்டிங் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும் சார். ப்ளீஸ் டூ வாட் ஐ சே. அந்த பொண்ணு கன்னிகாவை நான் பார்க்க வரேன்னு அந்த பெரிய ஒரு பேர் ஜேம்ஸ் சார். ஜேம்ஸ் அவருக்கு தகவல் கொடுத்துருங்க. எனக்குன்னு எவ்வளவு வேலைகள் இருந்தோம். நாங்க வந்திருக்கேன்னா எல்லாம் இந்த பொண்ணோட பாட்டு திறமையில் நான் வச்சிருக்க நம்பிக்கை தான் காரணம். எல்லாம் இந்த பொண்ணோட நன்மைக்கு தான் சொல்றேன். ப்ளீஸ். இன்னும் ஏன் எல்லாரும் இப்படி மௌனமா இருக்கீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஆனா உங்கள மாதிரி என்னால இருக்க முடியல. இந்த பொண்ணோட திறமைய இந்த குப்பத்துக்குள்ளே மூடி மறைச்சிடாதீங்க. உலகம் பூரா தெரியட்டும். அதுக்கு நான் உதவி செய்யணும். நான் இன்னும் 2 நாளைக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்க போறேன். அது உங்களுடைய நல்ல முடிவுக்காகத்தான். அப்ப நான் வர்றேங்க. கன்னிகா, ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பிடிவாதம் இருக்கக்கூடாதும்மா. உன் மனசுல என்னதான் இருக்கு அதையாவது சொல்லு. உங்களை எல்லாம் விட்டு எப்படி பிரிஞ்சு போறதுன்னு எனக்கு தெரியல. அட பைத்தியமே, இதுக்கா இப்படி மௌனமா இருந்த? எங்களை விட்டு பிரிஞ்சு போறதா நினைக்காத. எங்க மனசுல எப்பவும் நீ நிறைஞ்சு இருப்பம்மா. ஆமாம்மா. ஏமா நீயும் உங்க அம்மாவும் இங்க வந்தீங்க. உங்க அம்மா தவறி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த அம்மன் காலனி தானே உனக்கு அம்மாவா இருக்கு. உனக்கு எந்த கஷ்டமும் வராம நாங்க பாத்துக்கிறோம். ஊட்ட பத்திரமா பாத்துக்கோ. அடுத்த ஊர்ல சந்தை நடக்குது. ஒரு வாரம் டென்ட் அடிக்க போனேன். குழந்தைங்க ஜாகிரதையா கவனிச்சுக்க கண்ணு. குழந்தையா? இன்னும் உங்களுக்கு கல்யாணமே ஆகல? அது எனக்கு தெரியாது. கல்யாணம் ஆகலன்னா குழந்தைய சொல்றேன். அதான் பாம்பு வேலை. என்ன அந்த கட்டு வீரி இருக்கிறானா ரொம்ப பொல்லாதவன். டெய்லி 2 முட்டை குடி. ஆட்சி பருப்பு இருக்குது, பொங்கி சாப்பிட்டுக்கோ. கண்ணா, இன்டர்வியூக்கு நல்லா படி. உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னு வச்சுக்க. என்ன கேட்காது. உங்களோட இந்த மாற்றத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதே மாதிரி நானும் உன்னை பார்த்து சந்தோஷப்படணும்னா நான் சொல்றதை நீ கேட்கணும். இவ்வளவு தூரம் பெரியவங்க எல்லாம் சொல்லும்போது நீ ஏன் பாடக்கூடாது? உன்னோட புகழ் ஊரெல்லாம் பரவணும். அதை நான் விரும்புறேன். ப்ளீஸ் எனக்காக நீ பாடு. வணக்கம் சார். வாங்க வாங்க. வணக்கம். சலாம் அலைக்கும். சலாம். உட்காருங்க. நீங்கெல்லாம் வந்திருக்கிறத பார்த்தா என் நம்பிக்கை வீண் போகலைன்னு நினைக்கிறேன். உங்க நம்பிக்கை வீண் போகலீங்க. அந்த பொண்ணு பாடுறதுக்கு சம்மதிச்சிருச்சு சார். அப்படியா? சம்மதிச்சிருச்சா? இதுக்காக நீங்கெல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்க. நீங்கெல்லாம் அவசியம் விருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஓ பேஷா. வாங்க வாங்க. இதெல்லாம் வெளியிடம். மாட்டின அசிங்கம். பேசாம வாங்க. இந்த பசங்களுக்கு கார கண்டா சாமி இல்ல வருது. வாங்கடா. முள்ளம்பண்ணி மாதிரி சிலுத்துக்கிறானுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வெற்றி. இனிமேல் உனக்கு வெற்றி மேல் வெற்றி. உன்னால இந்த அம்மன் குப்பத்துக்கே பெருமை சேர போகுதும்மா. இந்த நாட்டுப்புற பாடலுக்கு இனிமேதாம்மா புத்துயிரே கிடைக்க போகுது. ஏன் ராஜாத்தி, உனக்கு இனிமே எந்த குறையும் வராதுமா. நீ நல்லா இருப்ப. இந்த நேரத்துல உன்னை பெத்த தாய் இல்லாம போயிட்டாளே.
அதனால என்னம்மா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா தாய்மார்களும் கன்னிகாவுக்கு தாய் மாதிரி தான். அம்புட்டு உசிரியே வச்சிருக்காங்க.